ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம் அப்பா, அறியாமல் அலைந்தோம் ஆண்டவரே, எங்களை தேடி நீங்க வந்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நீங்க நல்லவர், நீங்க வல்லவரப்பா. எங்க ஆண்டவரே எங்களுக்கு மேல வச்சிருக்கிற அன்புக்காய் நன்றி. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்கிறது. அப்படி நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய தேவன் நம்மளோட பேசும்படியாக இன்னைக்கு வந்திருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தகப்பனே, நம்ம நோக்கி நான் பார்க்கும்படியாக இந்த வேலையில வந்திருக்கிறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என்னை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பேசுகிறது நான் இல்லப்பா, இல்லை நீங்க தான் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த மறந்திருக்கிற சத்தியத்தை ஆண்டவரே எங்கள் அடிமை பேசுவதற்கு என்னை மறைத்து நீ வெளிப்படுங்க, ஞானத்தின் ஆவியால் நிரப்புங்க. ஆமென். ஆண்டவரே, கேட்கிற இந்த வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைப்படி நடக்கணும், அதோடு ஜீவிக்கணும். அது கிருபை செய்கிறாங்க. இயேசுவின் ஜெபித்து நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நாம இதை பார்க்கணும். இதுல என்ன சொல்லுகிறான்னு பார்க்கும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராமா, நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவரா, நமக்கு ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். நமக்கு ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார். அந்த மெய்ப்பன் நம்மளை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர் மெய்ப்பன், நாம் ஒரு ஆடுகளாக இருக்கிறோம். அப்போ ஆடுகளாகிய நாம் எல்லாரும் அந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு, அந்த மெய்ப்பனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க யோவான் புத்தகத்திலே இயேசுப்பாங்க சொல்லுகிற பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிற தலைப்பு என்னன்னா, கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். அப்ப நான் கர்த்தருக்கு செவி கொடுக்கணுமா? ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, என் ஆடுகள் அப்படிங்கிறாரு, உரிமையா சொல்றாரு, உரிமை பாராட்டு சொல்றாரு, நம்மள உரிமையா சொல்றாரு, என்ன ஆடுகள் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் உரிமை பாராட்டி நம்மை சொல்லுவதனால நாம் ஒவ்வொரு நாளும், நாம் ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாட்களும் நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்போ செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் நிறைய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை வைத்திருக்கிறார். இங்க சொல்லப்படுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது சொல்லப்படுகிறது. அப்போ முன்னாடி யார் போகணும் அப்படின்னா, நான் முன்னாடி போகக்கூடாது, இயேசுதான் எனக்கு முன்னாடி போகணும், நான் அவருக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நான் தான் அவருக்கு முன்னாடி போகணும், இயேசு எனக்கு முன்னாடி போகணும். அப்ப நான் அவருக்கு பின்னாடி போனா என்னை அவர் பாதுகாக்கிறார். நான் அவருக்கு முன்னாடி போனா என்னை எல்லாவித தீமைக்கும் விலைக்கு என்னை பாதுகாக்கிறார், எல்லா கொள்ளை நோய்க்கும் விலைக்கு பாதுகாக்கிறார், எல்லா தீமைக்கும் விலைக்கு என்னை பாதுகாக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாட்களும் நாம் ஆண்டவருக்கு பின்னாடியே கடந்து செல்ல வேண்டும். அங்க சொல்லப்படுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்போ நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது சொல்லப்படுகிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பின்னாடி செல்லணும்.
நாம் முன்னாடி போக கூடாது. இப்ப நாம ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருக்கு பின்னாடியே நம்ம செல்லும் பொழுது நமக்குரிய காரியங்களை, நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. இப்ப நமக்குரிய தேவை அவருக்கு தெரியும். நம்மை அவர் பராமரிக்கிற தேவன், நம்மளை அவர் நேசிக்கிற தேவன். நமக்கு வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர்தான் காணப்படுகிறது. அப்போ நாம் ஒவ்வொரு நாட்களும் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் ஆடுதலாக இருக்கிறோம், நம் இயேசு மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பராகிய நம்முடைய தேவனுக்கு, மெய்ப்பராகிய நம்ம இயேசுவுக்கு நாம் ஒவ்வொரு நாட்களும் நாம் செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் யாருக்கு பின் செல்லுதா? யாருக்கு பின் செல்லுது? ஹலோ, யாருக்கு பின் செல்லுதுங்க? சத்தம் யாருக்கு பின் செல்லுது? இங்க அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாக செல்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆடுகளாகிய நாம் அவருடைய சத்தத்தை மறந்திருக்க வேண்டும். என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அவருடைய சொல்லுங்க, அவர் சத்தத்தை செய்யணுமா? அறிந்திருக்கணும். நல்லா கவனிங்க. பிசாசும் சத்தம் போட்டு பேசுவோம், இயேசுவும் பேசுவார். ஆதியாகம புஸ்தகத்துல ஆதாம் ஏவாள் பாவத்துள்ள காரணம் என்ன? ஆதாம் ஏவாள் பாவத்துள்ள காரணம் என்ன? சொல்லுங்க, என்ன காரணம்? முதல்ல யார் சத்தத்தை கேட்டாங்க? அவங்க சத்தமா சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. அதுக்கப்புறம் யார் சத்தத்தை கேட்டாங்க? சாத்தானுடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவன் சத்தத்தை அவர்கள் உண்மையாக கேட்டிருப்பார்கள் என்றால் அவங்க பாவத்தில் விழுந்திருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் மாறி, அவங்க வாழ்க்கையும் பாவத்தில் விழுந்திருக்காது. அவங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருப்பாங்க. நல்ல கவனிங்க. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குவதை விட்டு விட்டு பிசாசுடைய சத்தத்தை கேட்டதுனால அது என்னானது? குடும்பங்கள் பிரிந்தது, அவங்க குழப்பம் வந்தது, சண்டைகள் வந்தது, தேவன் ஐக்கியம் விட்டு போனது. இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் விழுந்தது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். நாம் ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து வருவான். எப்படி வருவான்? ஆட்டு தோலை பொறுத்துக்கிட்டு வருவான். நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு வருவான். நான் தான் இயேசுன்னு சொல்லிட்டு வருவான். அப்போ அப்படி புரிஞ்சுக்கிடணும். நம்ம இயேசுவை நம்ம பார்க்கல, ஆனால் விசுவாசிக்கிறேன், அவரை நம்புறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இது வரைக்கும் அவருக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்தி கிறிஸ்து காலம் வரும் பொழுது அவன் இயேசுவை போல வருவான், இயேசுவை போல அற்புதங்களை செய்வான். ஆனா அதை நீங்களும் நான் நம்பக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நான் என்ன சொல்றேன்னா, நாம் மெய்ப்பருடைய சத்தத்தை அணுகுகளிலே கேட்பீர்கள் என்றால் நீங்க அவருக்கு பின்னாடியே நீங்க செல்வீங்க, அவருடைய பாதையிலே நடப்பீங்க, அவருடைய சொல்ல கேட்டு கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை செஞ்சு கொண்டு இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. இங்க அதை யோவான் சொல்றாருன்னா, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக என்ன செய்யறான்? நடந்து போறான். ஏன் நடந்து போறான்? எதுக்கு? மேய்ப்பர் முன்னாடி, ஆடு முன்னாடி போறாரு.
எதுக்கு போறாரு சொல்லுங்க? எதுக்கு போறாரு? எதுக்கு போறாரு? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு போறாரு? பாதுகாப்புக்காக போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்க தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு பின்னாடி போகிறனாலதான் எத்தனையோ நோய்கள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை கைவிடவில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பின்னாடி செல்கிற ஒரு ஆடா நம்ம காணப்படணும். மெய்ப்பனுக்கு பின்னாடி போற ஒரு ஆடா நம்ம காணப்பட வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே நீங்க முன்னாடி போங்க பாருங்க, முன்னாடி வந்து. ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க. அதுல நானே நல்ல மேய்ப்பன், நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னிடத்தில் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்கு என்ன கொடுக்கிறாராமா? ஜீவனையை கொடுக்கிறாராமா. தாவீது கொடுத்தான். நல்ல கவனிங்க. தாவீது என்ன பண்ணாருங்க? ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது. அவன் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் அவன் ஆடுகளை காப்பாற்றினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. தன் ஜீவனையே கொடுத்து காப்பாற்றினான். அதுக்கு பிறகு யாருங்க? அதுக்கு பிறகு யாருங்க? மெய்ப்பன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ரொம்ப சுகபத்திரமா இருக்கிறோமே, அது காரணம் தெரியுமா? இயேசுவாகிய மெய்ப்பன் நமக்காக ஜீவனை கொடுத்ததால் நான் சுகமா இருக்கிறேன். நீங்க நிம்மதியா இருக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். அது காரணம் நான் நீங்களும் அல்ல, இயேசுதான். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார். ஆடுகளுக்கு என்ன கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, எப்படியாமா? பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே அழைத்து கொண்டு போவார். உங்க பேர்லாம் இயேசுபா தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். உங்க பேர் எனக்கு தெரியும். இயேசுபா தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். தம்பி சொன்னா தாயின் கருவில் உருவாகணும்னே நம்மளை அறிந்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாராமா. இதே மேல வாசிக்கிறோம். அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராமா தாயின் கர்ப்பத்திலே. அப்போ இந்த பேர் தான் வைக்க போறோம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுங்க? சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். இப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு வாழ்த்துறேன்னு பேர் வைக்கிறது அவருக்கு தெரியும். இப்ப பிளஸ்ஸர்னு வைக்க போறது அவருக்கு தெரியும். அப்போ உங்க பேரெல்லாம் எந்த பேர் வைக்க போறது எல்லாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நம்மளை பெயர் சொல்லி அழைத்து வெளியே நம்ம அழைச்சிட்டு போறாரு. பெயர் சொல்லி கூப்பிட்டு நம்மளை அழைச்சிட்டு போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல கருணை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை பராமரிக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறார். நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறார். நம்ம பலவீனமா இருந்தாலும் நமக்கு பலவீனத்தில் நம்ம பலவீனத்தை தாங்கும்படியாக நமக்கு புதிய பலனை கொடுத்து நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாக்கிறார். அதான் மெய்ப்பனோட வேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் எப்பதான் பலவீனமா இருக்கணும், அப்பதான் இயேசுவே கூப்பிட்டா அந்த மெய்ப்பனாக இயேசு என்னை பலப்படுத்துவார், என்னை அரவணைப்பார், என்னை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பாவ காரியங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான காரியங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான நாச மோசங்களுக்கும் நம்முடைய மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒவ்வொரு நாட்கள் நினைச்சுவாரமா நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் அடுத்து என்ன செய்யணும்? அவருக்கு நான் செவி சாய்க்கணும். அவர் சத்தத்தை கேட்டே இருக்கணும். ஆண்டவர் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அவர் சத்தத்தை நம்முடைய காதுல விழ 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 நம்ம மனசுல கீழ்ப்படுத்தி கொண்டே இருப்பேன். அவர் பின்னாடியே போகும். ஆமென். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாட்களும் கீழ்ப்படிந்து மெய்ப்போனோட மெய்ப்பராகி இயேசுவோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சொல்லணுமா? என்ன வைக்கணுமா? ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். கீழ்ப்படியணும், அவளை ஐக்கியம் வைக்கணும், உறவு
அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஒவ்வொரு நாட்களும் தேவனுக்கு செவி கொடுத்து அதன்படியாக வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ தேவனுக்கு நாம செவி கொடுத்தா, தேவனுக்கு நம்ம செவி கொடுத்தா நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது, நாம் தேவனுக்கு செவி கொடுத்தா, நான் இயேசுவுக்கு செவி கொடுத்தா, என் மெய்ப்பருக்கு செவி கொடுத்தா, என் அழைத்த தேவனுக்கு நான் செவி கொடுத்தா, அவருக்கு எனக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறார் அப்படின்னா, முதலாவது அது யோவான் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அங்க சொல்லப்படுது, வாசிங்க. நான் அவைகளுக்கு என்ன கொடுக்கலாமா? போதும். என்ன கொடுக்கலாமா? சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு சொல்றாரு, நான் தேவனுக்கு செவி கொடுத்தா, அனுதினமும் தேவனுக்கு செவி கொடுத்தா, நான் அவருக்கு பின்னாடி சென்றா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, அவருடைய ஐக்கியத்தை வைத்துக் கொண்டா, அந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்ப நித்திய ஜீவனை என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கை, அவரோடு இருக்கிற வாழ்க்கை, அவரோடு இருந்திருக்கிற வாழ்க்கை, அவரோடு இருக்கிற நித்தியமான வாழ்க்கையை எனக்கு அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நேயஸ்திரி என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தவன் என்ன செய்ய, என்ன கேட்கணும் தெரியுமா? வசனம் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். மார்க் எழுதின புத்தகத்துக்கு வாங்களேன். சொல்லப்படுது மார்க் எழுதின புத்தகம், அங்க சொல்லப்படுது பாருங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க. ஒரு நேயஸ்திரி இயேசுவின் பாதத்தில் விழுந்தவன முதல் கேள்வி கேட்கிறார். வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுதே பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இவன் எது மேல அதிக அனுபவித்து இருந்தான்? இவன் எதை அதிகமா நேசித்தான்? இவன் எதை அதிகமா நேசித்தான்? சொல்லுங்க. எதை அதிகமா நேசித்து தெரியுமா? அவங்ககிட்ட இருந்த பணத்தை, அவங்ககிட்ட இருந்த உறவுகளை, அவங்ககிட்ட இருந்த குடும்பத்தை தேவனை விட அதிகமா நேசித்தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், நித்திய காலமாய் தேவனோடு இருக்க வேண்டும், அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரோடு நித்தியமா இருக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் தேவனை முதலாவது நேசிக்க வேண்டும், நான் அவர் மேலே என் அன்பை வைத்துக் கொள்ள வேண்டும், நான் அவருக்கு நான் உயிர் வாழ வேண்டும், அவருக்கு பின்னாடியே நான் செல்ல வேண்டும். அதுதான் முதலாவது செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இருக்கிறதான பணத்தை அல்ல, எனக்கு இருக்கிறதான வீட்டை அல்ல, எனக்கு இருக்கிற பிள்ளை அல்ல, எனக்கு இருக்கிற சொத்தை அல்ல, இது மேல அன்பு அதிகமா வைக்காதபடிக்கு இதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியங்கள். அப்படி எதை நேசிக்க வேண்டுமா? எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் மீது நான் அதிக அன்பு வைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று,
உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உதறிட்டீங்களா? எல்லாம் உதறிட்டீங்களா? உலகத்தின் பெருமை உங்களை இருக்குதா? செல்வத்தின் பற்று உங்களை இருக்குதா? ஆசை இருக்குதா? இருந்தா பரவாயில்ல முடியாது, இருந்த நித்திய ஜீவனை சுமந்து கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, உலகத்தின் பெருமை, அந்த பெருமை நம்ம கிட்ட இருந்தா, பெருமை யாருக்குரியதுங்க? பெருமை யாருக்குரியது? ஹலோ, பெருமை யாருக்குரியதுங்க? சாத்தானுக்குரியது. ஆமா. கோபம் யாருக்குரியதுங்க? கோபம் யாருக்குரியது? காம கசப்பு யாருக்குரியது? இத்தனை ஐட்டம் உள்ள இருந்தா நம்ம எப்படி இயேசுவை பின்பற்றி சொல்ல முடியும்? அதை கவனிங்க. உலகத்தின் பெருமை இருந்தா இயேசுக்கு பின்னாடி போக முடியாது. உலகத்தின் பற்றி இருந்தா இயேசுக்கு பின்னாடி போக முடியாது. உலகத்தின் ஆசை, பாசம், பணம் எல்லாம் எனக்குள்ள இருந்தா இதை போக முடியாது. எல்லாத்தையும் உதறினா தான் நான் மெய்ப்பனாகி இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நான் போக முடியும். நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் முடியணும். பழைய இடம் கடந்தன, புதிய இடம் புகுந்தன. என் பழைய வாழ்க்கை மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கை மாறாம என்னதான் நான் ஆண்டவரே கூப்பிட்டாலும், இயேசுவே கூப்பிட்டாலும், பழைய வாழ்க்கை மாறாம நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியாது. பழைய வாழ்க்கை எந்த வாழ்க்கை? பழைய வாழ்க்கை எந்த வாழ்க்கை? ஹலோ, பழைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆமான வாழ்க்கை இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள இருக்குதா? இருந்ததுன்னா உதறுங்க. இயேசு நாமத்துல உதறுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. புதிய ஆவியை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டேனோ, அன்னைக்கு என் பழைய வாழ்க்கை முடிந்தது. இயேசு கிடைக்கிற வந்து விட்டார். அந்த பழைய வாழ்க்கை வெளியே வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க அர்த்தமா? இன்னும் அந்த பழைய வாழ்க்கை, இன்னும் அந்த பழைய பேச்சு, இன்னும் அந்த பழைய சிந்தனை, இன்னும் அந்த பழைய வாழ்க்கை, இன்னும் அதே மாதிரி வாழ்க்கை இன்னும் தொடர்ந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா நாம் வருகையிலே கைவிடப்பட வேண்டிய நிலைமைகள் வருவது கர்த்தர் எச்சரிக்கிறார். ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகள் வசனம் இருக்கு. எபிரேயர் புத்தகத்துக்கு வாங்க. எபிரேயர் புத்தகத்துக்கு வாங்களேன். எனக்கு சொல்லப்படுது எபிரேயர் 1 பேதுரு 1
2 பேர் எடுத்துக்கொள்ளுங்க. அது சொல்லப்படுது 2ஆம் அதிகாரம் வசனம் 20 வாசகம். கர்த்தர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்ன புரியுது? என்ன புரியுதுங்க? தூங்காதீங்க. தூக்கத்தை பூஞ்சி கட்டுவாங்க போய். என்ன புரியுதுங்க? கவனிங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிஞ்சிட்டேன். அவர் தான் இரட்சகருங்க. அவர் தான் என் பாவத்தை மீட்டாருங்க. அவர் தான் நான் அவருக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறேங்க. அவர் தான் எனக்கு மெய்ப்பருங்க. நான் ஆட இருக்கிறேங்க. எனக்காக ஜீவனை கொடுத்தவருங்க. நான் புதிய வாழ்க்கைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேங்க. நான் மறுபடியும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்க. ஆனால் இங்கே சொல்றாரு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். நான் முன்னாடி உலக அசுத்தங்களுக்கு உள்ள கடந்தேன், சாக்கடையில கடந்தேன், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனா இனிமே அப்படி வாழாதபடிக்கு மறுபடியும் அந்த உலக அசுத்தத்துல போய் நீங்க விழுந்து அதுல ஜெயிக்கப்பட்டா, அந்த பாவக்காரத்தை நீங்க ஜெயிக்கப்பட்டா நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா? உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? பின்னிலைமை பின்னிலைமை பார்க்கிறோம், முன்னிலைமை அதிக. இயேசுவை அறிஞ்சிட்டேன், ருசி பார்த்துட்டேன், ஞானசாரம் எடுத்துட்டேன், திருவிழந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் உலக அசுத்தங்களை விழுந்து என்ன தெரியுமா? அதில் நான் ஜெயிக்கப்பட்டேன்னா அந்த பாவ வாழ்க்கையில என் வாழ்க்கை நான் முதல்ல ஜெயித்தேங்க. மறுபடியும் நான் பாவத்தை ஜெயித்து கொண்டு இருக்கிறேன். அந்த பாவத்தையும் செய்கிறேன் என்று சொல்லப்படுது. பின்னிலைமை பார்க்கிறோம், முன்னிலைமையிலும் ஏறுதல். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் அழைத்த இந்த நோக்கத்தை, தேவன் நம்மளை அழைத்த இந்த நோக்கத்தை, திட்டத்தை நாம் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே ஏன்பா என்னை அழைத்தீங்க, ஏன்பா என்னை ரசித்தீங்க, நம்ம என்னைக்காவது நம்ம அதை சிந்தித்து பார்த்துக்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாட்களும் சிந்தித்து பார்க்க பிள்ளையாக காணப்படணும். இயேசு இந்த உலகத்தில் வராவிட்டால், அல்லது ஒரு இயேசு இந்த உலகத்தில் வராவிட்டால் உங்க வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் இன்னும் எப்படிதான் இருந்திருப்போம்? மோசமா இன்னும் பாவத்துல அப்படியே தான் போய்கொண்டு இருக்கணும். இயேசு என்றைக்கு இந்த உலகத்துக்கு வந்தாரோ அன்றைக்கு நான் என்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு நான் அவருடைய பிள்ளையா நான் மாறிவிட்டேன். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்கு ஜீவனை கொடுத்தார், புதிய மனிதனை மாற்றிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் புதிய மனிதனை மாறணும். என்னோட வார்த்தை நான் கீழ்ப்படியணும். இன்னும் அவர் சொல்றதை கேட்கணும். ஏசப்பா நீங்க சொல்ற அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்களும் நம்ம தாழ்மை உள்ள ஒரு பிள்ளையாய் கடவுளுடைய வாழ்க்கையை தாழ்த்த வேண்டும். இன்னும் நான் தாழ்த்த என் இயேசுவை உயர்த்தி கொண்டே இருக்கிறவராய் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பக்தன் பாடுறாரு, உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதிரணுங்க. இயேசுக்கு எல்லாம் உதிரணும். பாடணும். பாடி ஜோபடிலாம் பாடணுமா? உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. ஆமென்.
இடத்தை பின்னாடி திரும்பி பார்க்கிறார். சிலுவையை முன்னால் உலகமே. அப்போ நம்முடைய மெய்ப்பராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்ம போகும்பொழுது என்னதான் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நான் இயேசுவிற்கு பின்வாங்க மாட்டேன், அவருக்கு பின்னாடியே போவேன். அவன் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க அதுதான் நம்ம அவர் நம்ம அறிந்து கொண்ட நம்ம ஒரு பிள்ளையா இருக்கணும். நான் உங்களை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் உங்களை அப்போ அவர் நம்மளை அறிந்தனால்தான் நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். வெளியே விட்ட பின்பு நம்ம கூடவே வருகிறார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. எங்க போனாலும் கூடவே இருக்கிறார். எங்க போனாலும் சரி, நம்ம எவ்வளவு தூரம் பிரயாணம் எடுக்கலாம்னு சொல்லு, கூடவே வந்திருக்கிற ஒரே மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து மாட்டாங்க. ஆமென் அல்லேலூயா. முதலாவது அவர் நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். இப்ப யாருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறாருன்னா, நன்மை செய்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்புறம் என்ன செய்யணும்? நன்மை செய்கிற சோர்ந்து போகாம இருக்கணும். கலாத்தியர் 6:9 சொல்லப்படுகிறது, நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாம இருக்கணும். இயேசு கிறிஸ்து நன்மை செஞ்சாரு. அப்போ நம்ம அவர் செஞ்சது போல நானும் நீங்களும் ஒவ்வொரு நாட்களும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது கிருபையை இயேசுவாட்ட கேட்கிறாங்க, ஒரு நன்மை செய்ய கிருபையை தாங்கப்பா. அந்த கிருபை ஒவ்வொரு கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு நன்மை செய்கிற பிள்ளையா காணப்பட. ஆமென் அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். அவர் யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்புறம் பார்க்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நன்மை செய்யணும், இயேசுவை விசுவாசிக்கணும், அவர் அப்புறம் மாம்சத்திலிருந்து பானம் பண்ணணும், அவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. வாசம் முடிச்சாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு செவி கொடுத்தா நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்க தேவனுக்கு செவி கொடுத்தா உங்க வாழ்க்கையில எந்த ஆபத்து, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த தீங்கு எது வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களோட இயேசு இருக்கிறார். அந்த மெய்ப்பர் உங்களுக்கு முன்னாடி போகும் பொழுது, நீங்க அதுக்கு முன்னாடி போகும் பொழுது உங்களுக்கு ஆபத்து வந்தால் அவர் உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமில்லா, அவன் தீங்கின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். உங்க வாழ்க்கை அமைதியா இருக்கணுமா? உங்க குடும்பம் அமைதியா இருக்கணுமா? உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் அமைதியா இருக்கணுமா? இயேசுக்கு முன்னாடி போங்க, அவரை மெய்ப்பராமரித்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையும் அவரை விட்டுறாதீங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவர் பாதையில போங்க, அவர் சொல்றதை கேளுங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, அவர் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. அப்படி ஒவ்வொரு நாட்கள் செய்யும் பொழுது பிசாசு உங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை கொண்டு வந்தாலும் அவர் உங்களை தீங்கு அனுபவிக்க விட மாட்டார். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. உன் கால் இடராது, நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போதும் நித்திரை இன்பமாயிருக்கும், சடுதியான திகிலும் நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி. எப்ப காப்பாற்ற தெரியுமா? எப்ப நம்மளை பாதுகாப்பா தெரியுமா? எப்போ நீங்க சுகமா இருப்பீங்க தெரியுமா? எப்போ உங்க நித்திரை இன்பமா இருக்கும் தெரியுமா? நீங்க அவரை மெய்ப்பராக வைத்துக் கொள்ளும் பொழுது, நீங்க அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படும் பொழுது, அவர் சட்டத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது. ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் நான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லா தீமைகளுக்கும் எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். ஆமென் நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு காரியம் பார்த்தோம்.
ரெண்டு காரியம் பார்த்தோம். எல்லாம் பார்த்தோம். கர்த்தருக்கு செவி கொடுத்தா நீங்க உங்களுக்கு பசங்க கொடுத்தாரு பத்திய. ரெண்டாவது ஆபத்துக்கு பயப்பட மாட்டீங்க. அப்ப நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், சுவாசம் இருக்கணும், அப்படியே மாம்சத்தை ரத்தத்தை செய்யணும், பானம் பண்ணணும். மாசம் மாசம் பானம் பண்றாங்கல்ல, அது நம்பிக்கையோட பானம் பண்ண. ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம் அப்பா, உங்க ரத்தம் ஆண்டவரே, அப்படி நம்பிக்கையோட விசுவாசத்தோட நீங்க அறிக்கையிட்டு அதை ஜெபித்து நீங்க பானம் பண்ணும் பொழுது, அதை புசிக்கும் பொழுது அவர் நித்திய ஜீவனுக்கு மறுநாள் என்ன செய்வார்? எழுப்பி கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுதி பாடல் சமூகத்தை ஜெபிக்க போறோம். எல்லாம் அப்படி எழுதி கண்களை மூட போறோம். அந்த சமூகத்தில் கொடுத்த ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஜனங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மீதியான பகுதியை சமூகத்தில் வைக்கிறேன். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.